தளபதி விஜய் நடித்து வரும் லியோ படப்பிடிப்பு தற்போது காஷ்மீரில் படமாக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது. தற்போது அங்கு என்ன நிலவரம் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. வட இந்தியாவில் பல்வேறு இடங்களில் சற்று முன்னர் பலத்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் 45 நொடிகள் முதல் 1 நிமிடம் வரை நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தளபதி ரசிகர்கள் பலர் லியோ திரைப்படம் காஷ்மீரில் நடந்து வருவதனால் இதுகுறித்து படக்குழுவினர் பத்திரமாக உள்ளார்களா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள். லியோ குழுவினர் அவர்கள் தங்கி இருக்கும் ஹோட்டல்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அவர்கள் இந்த நடுக்கத்தை பலத்த காற்று என்று தவறாக கருதியதாகவும் பின்னர் தான் அது நிலநடுக்கம் என தெரிந்து ஹோட்டல் அறையில் இருந்து வெளியேறி கீழ்த்தளத்திற்கு வந்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்துகுஷ் மலைப்பகுதியை மையமாக வைத்து ரிக்டர் அளவில் 6.8 ஆக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமின்றி துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், சீனா, ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே நிலநடுக்கம் உணரப்பட்ட இடங்களில் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். இதுகுறித்து அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் தளபதி விஜய் முதல் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த மாதமே இப்படத்தில் வில்லன்களாக நடித்த கௌதம் மேனன், இயக்குனர் மிஷ்கின், மன்சூர் அலிகான் ஆகியோர் அவரவர் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய நிலையில் தற்போது பாலிவுட் நடிகர் லியோ படக்குழுவில் இணைந்து நடித்து வருகிறார். அதேபோல் தளபதி விஜய், திரிஷா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் தற்போது காஷ்மீரில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீரில் நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் பிரபல யூடியூபர் இர்பான் காஷ்மீரில் இருந்து நிலநடுக்கம் குறித்து வீடியோவை வெளியிட்டது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தான் காஷ்மீரில் ஒரு ஹோட்டலில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென நிலநடுக்கம் உணரப்பட்டதை அடுத்து அச்சத்தில் அங்கிருந்த அனைவரும் ஹோட்டலின் நுழைவு பகுதிக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் நிலநடுக்கத்தை உணருவது இதுவே முதல் முறை என்று கூறிய அவர் காஷ்மீரின் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளார்.